ரொம்ப பேருக்கு கன்ஃபியூஷன் ஆகும். ஸ்மார்த்த ஏகாதசி, வைஷ்ணவ ஏகாதசி, சர்வ ஏகாதசி, ஸ்மார்த்த ஸ்ரீ ஜெயந்தி, வைஷ்ணவ ஸ்ரீ ஜெயந்தி, பாஞ்சராத்திர ஸ்ரீ ஜெயந்தி, வைகானச ஸ்ரீ ஜெயந்தி, இதுலயே இவ்வளவு சண்டையா? அப்படி இல்ல. பொதுவா ஏகாதசியை மட்டும் எடுத்து சொல்றேன். நட்சத்திரத்துக்கும் திதிக்கும் என்ன வித்தியாசம்னா, பகல்ல ஃபுல்லா இருந்தா அது அன்னைக்கு திதி, ராத்திரியில ஃபுல்லா இருந்தாதான் அது நட்சத்திரம். அது கார்த்தால 8 மணி வரை இருந்தா போதும், ராத்திரி முழுக்க இருந்திருக்கணும். அது இருந்தாதான் இன்னைக்கு அந்த நட்சத்திரம். நட்சத்திரமும் சந்திரனும் ஒண்ணும், சூரியனும் திதியும் ஒண்ணு. சூரியன் போற பாதை திதியை குறிக்கிறது. சூரியன் திதி அபராண்ண வியாப்தி இருக்கணும். அதுல கார்த்தால ஒரு 8 மணிக்கு ஏகாதசி ஆரம்பிச்சதுன்னா அன்னைக்கு முழுக்க இருக்கணும். அன்னைக்கு ஏகாதசி திதி தான். மறுநாளைக்கு பார்த்தேன்னா 7 மணிக்கு ஏகாதசி முடிஞ்சு போயிருக்கும். வைஷ்ணவாளுக்கு என்ன விஷயம்னா, பொழுது விடியும் போது அது தசமி தொடக்கூடாது. அதுல ஆரம்பிக்கிறதேவே ஏகாதசியில ஆரம்பிக்கணும். நமக்கும் அப்படி உண்டோ? அது ஏகாதசி கூட இருந்தா நாம எடுத்துப்போம், ரொம்ப குறைச்சலா இருந்தா அதை எடுத்துக்க மாட்டோம் நாம. இப்படி ஒரு சில கால்குலேஷன்லாம் உண்டு. இப்படி கார்த்தால 8 மணி பிறந்து ஏகாதசி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு ஏகாதசின்னு எடுத்துக்கிட்டா மறுநாள் கார்த்தால 7:30 மணி பிறந்து தான் துவாதசி இருக்கும். இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறது அதுல நியமம் என்னன்னா, துவாதசி அன்னைக்கு அந்த துவாதசிக்குள்ள நாம் பூஜை பண்ணி பிராமணாளுக்கு சாப்பாடு போட்டு நாமும் சாப்பிட்டு முடிச்சுறோம். அப்பதான் ஏகாதசி உபவாசம் இருந்த பலன். நீங்க துவாதசி தாண்டி சாப்பிட்டெல்லாம் ஏகாதசி உபவாசம் இருந்த பலன் கிடையாது. பிராமணால் கிடைச்சா சரி, கிடைக்கலன்னா விஷயம் வேற. பிராமணாளுக்கு போட்டா விசேஷம் கூட. எப்படின்னா, கிராமங்கள்ல கவனிச்செல்லாம் அமாவாசை அன்னைக்கு வாத்தியாரை கூப்பிட்டு சாப்பாடு போடுவா. வாத்தியாரை கூப்பிட்டு சாப்பாடு போடுவா பித்ரு தினம்ங்கிறதுக்காக. துவாதசி அன்னைக்கும் போடுவா, பாடசாலையில போய் போடுவா. அமாவாசை அன்னைக்கு போட்டா என்ன பலன், துவாதசி அன்னைக்கு போட்டா என்ன பலன்னா, அமாவாசை அன்னைக்கு ஒருத்தருக்கு வேதம் படிச்சவாளுக்கு, நாம வேதம் படிச்சவாளுக்கு நல்லா காதுல வாங்கிக்கணும். அன்னதானத்தை பத்தி இங்க நான் பேசல. வேதம் படிச்சவாளுக்கு நாம சாப்பாடு போட்டோம்னா அந்த ஒரு மாசம் அவர் பண்ணின அந்த புண்ணியம் நமக்கு வந்துடும். துவாதசி அன்னைக்கு போட்டோம்னா அமாலட்சம் துவாதசியாம், லட்சம் அமாவாசை பண்ணின புண்ணியம் நமக்கு வரும். அதனாலயே பெரியவாள்லாம் என்ன பண்ணுவா, இது மாதிரி சாப்பாடு போடுறதுக்குலாம் ஒருத்தர் கிடைக்கலன்னா கூட சாப்பிட்றதுக்கு முன்னாடி பாட்டி கையில ஒரு புடிய நொய்யை எடுத்துட்டு போய் பாப்பா எங்கேயாவது எறும்பு புத்து இருக்கான்னு. எறும்பு புத்து இருக்கா, மீன் இருக்கா, அது இருக்கா, அது இருக்கான்னு பார்த்து போட்டுட்டு வருவான். ஏன்னா இன்னொருத்தருக்கு சாப்பாடு போட்டுட்டு தான் துவாதசி அன்னைக்கு சாப்பிடணுங்கிறதுக்காக. துவாதசிக்கு ஏகாதசிக்கு அத்தனை விசேஷம்.